ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மனோகரனையும் தாசையும் பற்றி உண்மை தெரிந்த பிறகு இனி நம்ம வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் 4 பேரையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. அப்ப சோழன் சொல்றாரு, இருங்க ஒரு நிமிஷம் உங்க அப்பாட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், சேரன் சொல்றாரு, இப்ப எதுக்குடா போய் மறுபடியும் பிரச்சனை பண்ண போறியா அப்படின்னும், இல்லண்ணே அதெல்லாம் இல்ல, ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு நிலாவும் சொல்லிடுறாங்க. சோழன் நிலா வீட்டுக்குள்ள போறாரு. சும்மா மாசா என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க. மாசா என்ட்ரி கொடுத்து வீட்டுக்குள்ள போய் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மனோகரனை சட்டையை பிடிச்சி கன்னத்தை சேர்த்து மாறி மாறி அரைவாரு. அங்க இருந்த தேனு, மதி, மனோகர் யாருமே இதை எதிர்பார்க்கல. மனோகருக்கு கோவம் டேய் யார் சட்டையடா பிடிச்சி அடிக்க வர்ற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கையை பிடிச்சி தடுக்க வர்றாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்ட்டு கையை நீட்டி மனோகரனையும் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. கொஞ்சம் கூட வீட்டுல உள்ளவங்க எதிர்பார்க்கல, எல்லாருமே அதிர்ச்சியா இருக்காங்க. அதோடையும் அவர் விட்டு வைக்கல. சோழன் திரும்ப மறுபடியும் போட்டு அடிக்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, டேய் மாஸ்க் போட்டு என்னை அடிச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியாடா, நீ தாண்டா, நீ அடிச்ச அடிக்கு இதெல்லாம் காவாசி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு கார் வண்டி சாவியை எடுத்துக்கிட்டு சொல்றாரு, இங்க பாரு, நீங்க அடிச்சு அடிக்கலாம், நாங்க இனிமே கார் பிடிச்சாலும் போக முடியாது, அதனால உன் காரையே நான் எடுத்துட்டு போறேன், உனக்கு கார் வேணும்னா நீ என் வீட்டுக்கு சாவியை வாங்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசா சொல்லிட்டு போவாரு. அந்த இடத்துல கலக்கிட்டாருங்க சோழன். அதே மாதிரி வெளியே போய் சொல்றாரு, நம்ம கார்லயே போவோம் அப்படின்னா வேணாம்டா அப்படின்னு சேரன் சொல்றாரு, ஏன்னா பயப்படுறீங்க, அவர் சரியாதான் சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவைன்னா காரை எடுத்துட்டு போட்டோம், இந்த கார்ல தானே கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சு சோழனை அடி அடின்னு அடிச்சிருக்காங்க, அப்படியாப்பட்டவங்களுக்கு நம்ம ஏன் விட்டு கொடுத்து போகணும், எடுங்க வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லவும் எல்லாரும் அதே வண்டியில வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் நடேசன் வெளியே உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு சரி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் படுத்துடுறாரு. இப்போ உள்ள பல்லவன் கேட்குறாரு, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, இவ்வளோ தூரம் மகனை தேடி போயிருக்கோம், இப்பயும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஒரு பெரிய மனுஷனா என்ன ஏதுன்னு கேட்குறாரு அந்த ஆளு அப்படின்னவும், அவர் என்னைக்கிடா கேட்டிருக்காரு, அவரை போய் நீ நினைக்கிற அப்படின்ட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, சரி விடுங்க, அவரை போய் நீங்கள் எதுக்கு பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சோழன் சொல்கிறாரு, நிலா உண்மையிலே உங்கள் அப்பா கொடுத்து விட்டது எல்லாமே உண்மையான தங்கமா அப்படின்னு சொல்லவும், ஏங்க சந்தேகப்படுறீங்க, அது உண்மையான தங்கம் தாங்க, முன்னாடி இந்த மாதிரிலாம் நிறைய மாற்றி இருக்காங்க, ஆனா நான் அங்கே இருக்கையில இதை பத்தி நான் அவ்வளவா தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உண்மையிலே தங்கம் தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க அப்படின்னு சொல்லவும், நான் அதில் 2 சுட்டுட்டு வந்துட்டேங்க அப்படின்ட்டு 2 காயினை காட்டுறாரு. சேரன் இருந்துக்கிட்டு பதறாரு, என்னடா தப்பு பண்ணியிருக்க, எதுக்குடா இதை எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்றாப்புல. என்னை கொஞ்சமாவா அடிச்சாங்க, அதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இது வேணாமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. பாண்டியனும் பல்லவனும் போச்சு, நிலா இவரை தப்பா எடுக்க போறாங்க, இவ்வளவு தூரம் அடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம், இவனே மாட்டிக்கிட்டானே அப்படின்னு பாண்டியன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்பதான் நிலா சொல்றாங்க, அவர் செஞ்சதில் என்னென்ன தப்பு, அவர் எடுக்கலைன்னா தான் நான் அவரை நான் தப்பாக எடுப்பேன், அவர் இன்னும் 2 காயின்ஸை கூட சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா நீலா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சேரன் கேட்குறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோழன், ரொம்ப குஷியாயிட்டாரு மனசுக்குள்ள. ஆமாண்ணா இவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணினாதான் சரியாக வரும் அப்படின்ட்டு நிலா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் தான் உங்களை மாதிரி உன்னை சுட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன நிலா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நானும் ஐடென்டி கார்டு, ஆதார கார்டு எல்லாத்தையுமே நான் சுட்டுட்டு வந்துட்டேன்ட்டு எடுத்துக்காட்டவும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் நிலா சொல்றாங்க, இந்த சிரிப்பை சோழன்ட்ட பார்த்து எங்க வீட்டுக்கு போனதுல இருந்து இந்த மாதிரி சிரிப்பை நான் பார்க்கவே இல்லை, இங்க வந்த பிறகுதான் எல்லார் முகத்திலையும் அந்த நார்மல் சிரிப்பு வருது, இந்த வீட்டுல இருக்கிற சந்தோஷம் அங்க இல்லையேனே அப்படின்னு சொல்றாங்க நிலா. அதுக்கப்புறம் சோழன் சட்டையை கலட்டுறாரு. சட்டையை கலட்டினா ஃபுல்லாக காயம் பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சியோட நிலா சொல்கிறாங்க, இவ்வளோ காயம் பட்டிருக்கே, வாங்க நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, ரெஸ்ட் எடுத்து சும்மா ஆயில்மெண்ட் போட்டாலே எனக்கு சரியாக போயிடும், என்னால் தானுங்க உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், உங்களை காப்பாற்ற போய் பாண்டியனுக்கும் நல்லடி, என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லவும், விடுமா எத்தனை தடவை தாமா நீ மன்னிப்பு கேட்ப, விடுமா இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இந்த மாதிரி நீ மன்னிப்பு கேட்டாதான் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. நடேசன் வெளியே இருந்து உள்ள வர்றாரு. காயத்தை பார்த்துட்டு வேகமா கத்துறாரு நடேசன், ஏண்டா 3 பேர் அண்ணன் தம்பியை போயிருக்கீங்க, இப்படி ஆட்டமாட்ட போட்டு அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காங்க, இந்த காயத்தை பார்த்ததுமே நீங்க அவனை அடிச்சு கைகால ஒடிச்சு அப்பனையும் மகனையும் ஆஸ்பத்திரியில போட்டு வந்திருக்கணும், அப்படி போட்டு வந்திருந்தீங்கன்னா உண்மையிலே நடேசன் மகன் நான் பெருமையா சொல்லியிருப்பேன்டா. இங்க தாசிட்ட மனோகரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம வீட்டுக்குள்ளே ஒன்னையும் அடிச்சு என்னையும் தள்ளி விட்டு போறேன் அந்த பொறுக்கி நாய், அந்த நாய்க்கு இனிமே தாண்டா இருக்கு, என்னுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்க போது, நான் கொடுக்குற டார்ச்சரை தாங்க முடியாமல் துண்டை காணாம் துணியை காணாமட்டு அவன் அந்த ஊரை விட்டே அந்த குடும்பத்தோடு அவன் ஊரை விட்டு காலி பண்ண வைக்கலை, என் பேர் மனோகரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
மனோகரன் வந்து என்ன முடிவெடுக்க போறான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.